எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த சாந்தி உள்ள என்னதான் பண்றாளோ தெரியல. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, கூப்பிட்டாலும் எதுவும் சத்தம் காட்ட மாட்டேன்றா. சரி அவளாவது காப்பி கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா ஒன்னும் கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. காலையில எந்திரிச்சு காப்பி குடிக்காம ஏதோ மாதிரி இருக்கு. நானும் எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஒரு பதிலும் இல்ல. எவ்வளவு நேரம் தான் இந்த பேப்பரை படிக்கிற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. என்ன பண்றது இப்போ? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதானே வழக்கம் போலதான் நடந்திருக்கு. இன்னைக்காச்சும் நம்ம மூஞ்ச பார்த்து பேசுவாருன்னு நினைச்சோம். இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பாருன்னு தெரியலையே. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் டா கையல். காஃபி போடுறீங்களா அத்தை? ஆமாடா, இன்னைக்கு நானுமே லேட்டா தான் எந்திரிச்சேன். அதான் இப்பதான் காஃபி போடலான்னு அடுப்புல பாலை வச்சிருக்கேன். சரிங்க அத்தை. அதான் மாமா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரா, அப்பவே நினைச்சேன் நீங்க இன்னும் காஃபி குடிக்கலன்னு. ஆமாமா. சரி சொல்லுங்க அத்தை, இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யலாம்? எந்த காயெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை, நான் கட் பண்றேன். வள்ளியே, வர வர என் மருமக கூட மாட எனக்கு உதவி பண்றா. அத்தை, எனக்கு சமைக்க தான் தெரியல, அட்லீஸ்ட் சின்ன சின்ன ஹெல்ப் ஆச்சும் பண்ணுவேன்ல. சரி, இன்னைக்கு மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேவா? ஹை சூப்பர் அத்தை. பிரியாணிலாம் நீங்க செம்மையா பண்ணுவீங்க தெரியுமா? அப்போ கேரட்டு, பீன்ஸ், பொட்டேட்டோ இதெல்லாம் தானே அத்தை? ஆமாடா, எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தரியா? கண்டிப்பா அத்தை. நாளைக்கு இட்லி ஊத்தி சட்னி தண்டா செய்யலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? ஓகே அத்தை. சரி, அப்போ இந்த காஃபியை நீயும் குடி, சூர்யாக்கு போட்டு கொடுக்குறேன். எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்க அத்தை. நான் இது போய் சூர்யாக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. நீங்களும் உட்காந்து காஃபி குடிங்க, மாமாக்கும் காஃபி கொடுங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன், சரிங்களா? 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். இன்னைக்கு எனக்கு பிரியாணி செய்ய சொல்லி கொடுங்க அத்தை. சரிடா, சரி, நீ போய் கொடுத்துட்டு வா போ. பாப்பா, காஃபி மனமே என்னமா இருக்கு. காலங்காத்தால இப்படி உட்காந்து காஃபி குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம முதல்ல காஃபி குடிச்சிட்டே வேலை ஆரம்பிக்கலாம். என்ன டேஸ்டா இருக்கு. என்ன இவன் மட்டும் காஃபியை போட்டு கொண்டு வந்து உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கும் கொடுப்பான்னு பார்த்தா சாந்தி. பாப்பா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். என்ன சாந்தி இதெல்லாம்? நீ மட்டும் இப்படி தனியா காஃபி போட்டு வந்து உட்காந்தா எப்படி? எனக்கும் காலையில எந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, எனக்கு போட்டு கொடுக்கலாம்ல. நிம்மதியா உட்காந்து ஒரு காஃபி குடிக்க முடியுதா? நையி நையின்னு பேசி சத்தம் வேற. சாந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன புது பழக்கம்? இங்க பாரியா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன். அதே மாதிரி என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி இருக்கப்போ நான் காஃபி போட்டு நான் குடிக்கிறேன், உனக்கு எதுக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கணும்? எனக்கு முதல்ல நீ யாரு? உனக்கு அப்படி ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? நீயா போய் செஞ்சு சாப்பிட்டுக்கோ, இல்ல உன் கையில கொண்டு வந்து கொடுப்பாங்களா? வேணும்னா அங்கதான் இருக்கு, போய் போட்டு குடி. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இனிமே சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுட்டு இருக்காத. நிம்மதியா ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்து உட்காந்துருக்கேன் சும்மா. என்ன சாந்தி இதெல்லாம்? இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சமையல் கட்டுல போய் எனக்கு என்ன சமைக்க தெரியும்? எனக்கு வேணும் வேண்டாததெல்லாம் உனக்கு தானே தெரியும். எப்பயும் எனக்கு நீ தானே செஞ்சு கொடுப்பேன். இது என்ன புதுசா இருக்கு? அது எப்படியா? 2 பொண்ணுங்களை ஏமாத்த மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஏன் உனக்கு வேண்டியதை செஞ்சு சாப்பிட கூடவா தெரியாது? போ போ, உனக்கு வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சு சாப்பிட்டாதான் அந்த அருமை என்னன்னு தெரியும். போ, நாங்கெல்லாம் சமையல் கட்டுல இருந்துக்கிட்டு வேலைக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் வடிச்சு வடிச்சு கொட்டுவோம். நீ என்ன எங்க கையாலே சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவ. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு இனிமே எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ எனக்கு தேவையும் இல்லை. அந்த முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன். நீ யாரு முதல்ல? உனக்காக நான் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும்? எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது தான் சந்தோஷம். இங்க பாரு, உனக்கு வேணும்னா என்ன வேணாலும் நீயே செஞ்சுக்கோ. இனிமே எங்க கிட்ட எதுவும் கேட்காத. சாந்தி, என்னையா? இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி குரலை வசதி பேசுற வேலைலாம் வச்சுக்காத. நான் ஒன்னும் பழைய சாந்தி கிடையாது. நீ நில்லுனா நிக்கிறதுக்கும், உட்காருனா உட்கார்றதுக்கும். இங்க பார்,
இப்ப கூட உன்னை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா லக்ஷ்மி தான் இத பத்தி பிள்ளைங்க யாருக்கும் தெரிய வேண்டாம், குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கேன். ஆனா அதுக்காக இந்த நிலைமை எல்லா நாளும் இப்படியே இருக்கும்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கு உன் பையனுக்கு இந்த விஷயம் தெரிய வருதோ அன்னைக்கு தெரிஞ்சுப்ப. இது வரையும் இனி பார்க்காத பையனை பார்க்க போற. அதனால என்கிட்ட குரலை வசதி பேசுற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? ஆனா சூர்யா, நீங்க முழிச்சிட்டு இருக்கிறத விட தூங்குனாதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தூங்குறப்ப உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. செம்ம கியூட்டடா நீ. ஆனா சூர்யா, எனக்கு ஒரு டவுட். நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க? இவ்ளோ நல்ல பையனா இருக்கீங்க. என்னால அதுதான் நம்பவே முடியல. அவங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஒரு பொண்ணை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் லவ் பண்றப்பவும் என்ன சின்னதா கூட நீங்க டிஸ்டர்ப் பண்ணதில்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப கூட எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? நிஜமாவே சரியா, நீங்க கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவா ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா அந்த பொண்ணால எது வேணாலும் சாதிக்க முடியும் தெரியுமா? உங்களை லவ் பண்ணதை நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு. ஆனா உங்களை நோண்டக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல சூர்யா. எப்பவும் உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. உங்களை லைட்டாவாச்சும் கோவப்படுத்தி பார்த்தாதான் அன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு தெரியுமா? அதான் தூங்குறப்ப செம்ம கியூட்டடா நீ. சாரி சூர்யா, எனக்கு தெரியும் உங்களுக்கு கோபம் வரும்னு. லைட்டா கிள்ளிக்கிறேன். ஆ கயல், ம், ஷோ என்ன விளையாடிட்டு இருக்க? கயல், எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது தூக்கம் வருதா? டைம் என்னன்னு தெரியுமா? முதல்ல எந்திரிங்க. உங்களுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிங்க, இல்லைன்னா சூடாறிடும் பாத்துக்கோங்க. கயல், நைட்டு ஒர்க் பார்த்துட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் கயல், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். முடியாது, எந்திரிங்க சூர்யா. சும்மா இருடி. முடியாது, நீங்க எந்திரிக்கிற வரையும் இப்படிதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்னா சூர்யா சூர்யா. சூர்யா என்ன பண்றீங்க? விடுங்க. அம்மோ, இதே தானே நானும் சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா தூங்க விட்டியா? நல்லா வந்து எழுப்பி விட்டுட்டு இப்போ உன்னை விடணுமாம்ல. சும்மா சூர்யா, நான் ரூம் வரப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் சும்மா விளையாடலாமேன்னு. தூங்குறப்பதான் உன் விளையாட்டை காட்டுவேன். இல்லையே, நீங்க முழிச்சிட்டு இருக்கப்பவும் நான் காட்டுவனே. ஓ அப்படி. இந்த கயல் எப்பவும் மாறமாட்டா. எனக்கு தோன்றப்போ அப்பப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்ன மேடம், காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க போல. அப்புறம் சூர்யா, நைட் ட்ரெஸ் போட்டிருந்தால அப்படியே கீழே போக முடியுமா என்ன? நல்லாவா இருக்கும்? அதான் குளிச்சுட்டு சுடி மாத்திக்கிட்டேன். இப்போ கீழே அத்தை எனக்கு மத்தியானத்துக்கு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதனால வெஜிடபிள்ஸ்லாம் போய் கட் பண்ணணும். ஸோ என்ன விடுங்க. பரவாயில்லையே, இது நல்ல கதையா இருக்கே. ஏண்டி, இந்த மாதிரி வேலை இருக்கவ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே கூடாது. தூங்குறானேன்னு இல்லாம வந்து எழுப்பி விட்டுட்டு இப்போ இவ போறாளாமா. நான் அப்படியே விட்டுருவேன் பாரு. நீ தினுங்கினாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். சூர்யா சூர்யா, நீங்க வில்லன் மாதிரி பேசினா உடனே நான் பயந்துருவேனா என்ன? ஹீரோ மாதிரியே உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளே, அவளையே உங்களுக்கு ஏதும் பண்ண தோணலையாமா? இதெல்லாம் வில்லன் மாதிரி வேற ட்ரை பண்றாரு. கயல், வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. இங்க பாரு, எல்லா நேரமும் நான் பொறுமையா நல்ல பையனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. எனக்கு தெரியும் சூர்யா, நீங்க ரொம்ப நல்ல பையன். உங்க லிமிட்ட எப்பவும் நீங்க தாண்ட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அடியே வேண்டாண்டி, இப்படி எல்லாம் சொல்லாத. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவீங்களா? அம்மோ, சும்மா விளையாடிக்கிட்ட விடுங்க சூர்யா. சூர்யா, என்ன 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 பண்றீங்க? நான் சும்மா சும்மா விளையாடினேன். சூர்யா, என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி நாயுதம். என்னமோ எதுவுமே பேச மாட்டேன்ற.
அமைதியா பாக்குறேன். இப்ப வச்சும் நான் வில்லன் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஹீரோ மாதிரி கொஞ்சமாச்சும். ம். ஆனா சூர்யா, இப்படிலாம் உசு பேத்தனா அப்பப்போ ஹஸ்பண்டுங்கிற ரோல் எட்டி பாக்குது போல. அடியே, நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மு, ரொம்ப கெட்டு போயிட்ட. ம். ஆ, ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காத அம்மு, ரொம்ப நடிக்காத. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ம், சரி சரி, விடுங்க. எனக்கு டைம் ஆகுது, காலேஜ் வர போகணும். சரி போ. மறக்காம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து அந்த காஃபியை குடிச்சிருங்க, சரியா? நான் தான் ப்ரஷ் பண்ணாமையே காஃபி குடிச்சிட்டேனே. சி, உங்களா விடுங்க சூர்யா. நோ, என்னாச்சு மாம், காலையிலே வந்து இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு ஏய், உனக்கு என்னடா ஆச்சு? இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க? மாம்? என்னது இப்படி கேக்குறீங்க? எனக்கு மார்னிங் எந்திரிச்சதுல இருந்தே இன்னைக்கு ஹாப்பி மூட்ல இருக்கேன். வினோத், விளையாடாதப்பா. இங்க பாரு, எதுக்கு இப்படிலாம் பண்ண? நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவ திருந்துவான்னு நான் சொன்னேன்ல. நீ என்னன்னா அவசரப்பட்டு இப்படி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்துலாம் வாங்கிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைப்பா. மா, எப்படிம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? ம்? நான் கூட அவளுக்கு டைம் கொடுக்கணும்னு யோசிக்கல. ஆனா நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, அவ ஒரு பொண்ணுப்பா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவ சேஞ்ச் ஆயிடுவான்னு சொன்னீங்க. உங்க பேச்ச நம்பி தானம்மா 3 மந்த்ஸ் அவளுக்கு நல்லாவே டைம் கொடுத்துட்டேன். ஆனா அவ கொஞ்சம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலம்மா. இருந்ததை விட ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு போய் நீங்க பாவம் பாக்குறீங்க. அவளாம் திருந்தாத ஜென்மமா, என்னைக்குமே திருந்த மாட்டாமா. இல்லப்பா வினோத், என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் ஏதாச்சும் நினைச்சிருப்பாங்கல்லப்பா. அம்மா, அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. அவங்க இடத்துல அவங்க பையனா என்ன நினைச்சாங்கன்னா இத பத்தி யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. ம், மா, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. அவ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு. ஆனாலும் நீங்க சொன்ன வார்த்தைக்காக அந்த துரோகத்தை கூட நான் மன்னிக்க ரெடியா தானமா இருந்தேன். ஆனா நான் என்ன சொன்னேன்? அவ திருந்தணும்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட அவ திருந்தலையேம்மா. இதுக்கப்புறமும் எனக்கு தெரியலம்மா. அவ திருந்தவே மாட்டா. திருந்தணும்னு நினைச்சிருந்தானா இந்த வீட்டை விட்டு போன அன்னைக்கு அவ திருந்திருக்கணும். ஆனா அவ திருந்த மாட்டாமா. அவளாம் இப்படியே தான் இருப்பான். நீங்க எதுக்காக இப்ப தேவையில்லாம அவளை பத்தி பேசி வேண்டாமா. அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு அவளை பத்தி நினைக்க கூட விருப்பம் இல்ல. வினோத், நீ என்கிட்ட சிரிச்சுதான்ப்பா பேசுற. ஆனா உன் மனசுல நீ வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியுது. நான் உன் அம்மாடா, என்கிட்ட நடிக்காத. ஒரு பொண்ண நீ எவ்வளவு தூரம் விரும்பினன்னு எனக்கு தெரியாதாப்பா? அம்மா, ஆமா, நான் அவளை மனசார விரும்பினம்மா. ரொம்ப விரும்பினேன். ஆனா அவ என்ன விரும்பலையேம்மா. என்னைக்கு அவ என்ன விரும்பல, பணத்தை தான் விரும்பினான்னு நினைச்சப்போ என் மனசே உடைஞ்சிருச்சுமா. இருந்தாலும் அவளை என்னால முழுசா என் மனசுல இருந்து தூக்கி போட முடியல. நான் என்னதான் பண்றது? ஆனா அவ கூட என்னால வாழவும் முடியாதுமா. என்னால முடியாது. சின்ன வயசுல இருந்து நம்ம 3 பேரு தாம்மா. எனக்கு வரப்போற வைஃப் மூலமாச்சும் ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. 2 வருஷம் அவ என்னென்னமோ ரீசன் சொல்லி ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணாமயே இருந்தா. ஆனா இப்ப இவ்ளோ பெரிய ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிருக்காமா. அது முக்கியமா எனக்காக இல்ல, என் சொத்துக்காக வந்திருக்கான். எப்படிம்மா அவளை ஏத்துக்க சொல்றீங்க? என்னால அது என்னைக்குமே மறக்க முடியாதுமா. முடியாது. அவ திருந்தாம இன்னும் அப்படியே தான் இருக்கான். நான் எதுக்காக இன்னும் அவளை நினைக்கணும்? அவ என்ன நினைக்காம சொத்தை நினைச்சிட்டு இருப்பா. நான் மட்டும் அவளை விரும்பிட்டு இருக்கணுமா? எனக்கு அவ தேவையே இல்லம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன். வினோத், சரிப்பா, இப்ப அத பத்தி எதுவும் யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதுவே செய். நான் உன்னோட அம்மாடா. உன்னோட சந்தோஷம்தான் என்னைக்குமே எனக்கு முக்கியம். என் புள்ள என்னைக்கும் வருத்தத்தோட இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் ஏன் சொன்னேன். அப்புறம் உன் விருப்பம்ப்பா. சரிப்பா, என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு, அம்மா கொண்டு வரேன். இல்லம்மா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். சரிப்பா. நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டல்ல ஷாலினி. உண்மையாவே உன்னை நான் மனசார விரும்பினேன்டி. உன்னை மட்டும் பார்த்துதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னால மறக்கவே முடியல ஷாலினி. இப்ப வரையும் நீ பணத்தை மட்டும்தான் விரும்புறல்ல. இப்ப வரையும் என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல. உனக்கு நான் முக்கியமே இல்லைல்ல ஷாலினி. எப்பதான் நீ திருந்துவன்னு எனக்கு தெரியலடி. நீ திருந்தணும்.
திருந்தணுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். ஆனா நீ திருந்தவே மாட்டேல்ல. ஆனா உன் குடும்பத்துல இருக்கவங்கள பத்தியும் நீ புரிஞ்சுக்கல, என்னையும் நீ புரிஞ்சுக்கலல்ல. எத்தனையோ முறை என் அம்மாவை நீ அவமானப்படுத்திருக்க. இருந்தாலும் அது எதுவுமே என்கிட்ட அம்மா அப்பா சொன்னதே இல்ல. காரணம் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைங்கிறனால. ஹம், ஆனா உனக்கும் ஒரு சூழ்நிலை வரும் ஷாலினி. அப்போ என்ன பத்தியும் நீ தெரிஞ்சுப்ப. குடும்பம்னா என்னன்னு நீ புரிஞ்சுப்படி. கண்டிப்பா அந்த சூழ்நிலை உனக்கு வரும். அப்பதான் நீ திருந்துவ. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி கவின் கவின் ஆ என்னாச்சுங்க பார்த்துட்டே இருக்கீங்க? ட்ரெஸ் நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு கவின், சூப்பரா இருக்க. எனக்கு நல்லா இருக்கா? ம் வைஷு செம்ம அழகா இருக்க. சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் வாங்குறப்ப கூட உனக்கு சைஸ் கரெக்டா ஃபிட் ஆகுமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு அழகா இருக்க. சூப்பரா இருக்கடி. நிஜமாவா? அது வார்த்தையால சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா இருக்க. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருமா உடல் கவின் ம் கவின் யாராச்சும் பாத்துற போறாங்க. அவங்க கோட் ஷர்ட் வர அழகா இருக்கு. கசங்கிடுங்க, விடுங்க. உண்மையாவே எனக்கு நல்லா இருக்கா? ம் நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. பார்த்தேன். நான் மட்டும்தான் சைட் அடிக்கணும். ஆனா நீங்க இருக்கிற அழகா பார்த்தா எல்லாருக்கன்னா இன்னைக்கு உங்க மேலதான் இருக்கும் போல. அடியே போதும்டி, ரொம்ப ஓட்டாத சரியா? நான் ஒண்ணு சும்மா சொல்லல. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்ன தவிர வேற எவளாச்சும் பக்கத்துல வந்து நிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு கலவரமே இருக்கும் போலயே. என் முட்டைக்கண்ணி பத்திரகாளியா மாறுற சீன் இருக்குமோ? ஆபீஸா? ஏதோ பார்ட்டின்னு சொன்னாங்க, நீங்க ஆபீஸ்ல சொல்றீங்க. பார்ட்டி தான். ஆனா ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஹால்ல தான் புக் பண்ணிருக்காங்க. சோ அங்கதானே போக போறோம். கவின், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. அம், இதுவரையும் பார்ட்டிலாம் நான் அட்டன் பண்ணதே இல்லை கவின். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்ட்டினா நிறைய ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமாமே. அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ? வைஷு, பார்ட்டினாவே கண்டிப்பா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுவும் பிசினஸ் பார்ட்டி வேற. ஸோ சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டிஜேவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எல்லாமே நடக்குமா? ஆனா இது ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்தா நாம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதை நினைச்சலாம். ரொம்ப ஒரி பண்ணிக்காத. நான் எப்பவும் என் வைஷு கூட தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்டியா இருந்தாலும் நம்மளோட கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ எதை பத்தியும் யோசிக்காத. ம் ஓகே தான், இருந்தாலும் ஒன்றும் இல்லை வைஷு. இது உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் உன் கூடவே தானே இருக்க போறேன். எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம். ம் ம், ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எதுவும் கேட்கலையா என்ன? கேட்டாங்க. ஆனா அக்கா வந்து நடுவுல நான் தாம்மா வாங்கி கொடுத்தேன், அது அவளுக்கு பிடிச்சிருக்கும், இன்னைக்கு பார்ட்டிக்கு போறாள போட்டுக்கிட்டோன்னு சொல்லி சமாளிச்சுட்டா. நானே எதிர்பார்க்கல தெரியுமா. நல்ல கிரேட் எஸ்கேப் தான். பாத்தியா, அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது. எல்லா இடத்துலயும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க போல. ஏண்டி, முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். பயந்து பயந்து எதுவும் நாம பண்ணிருக்க தேவையில்லப்பா. ஆ, நல்லா வருவீங்க. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் கவின், நீ கூட தானே இருப்பீங்க. ஆமா வைஷு, நான் தான் சொல்றேன்ல, நான் உன் கூட தான் இருப்பேன். ஸோ டோன்ட் வரி. ம், என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் மேலும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாரும் எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் லாஸ்ட் 2 டேஸா கண்டினியூஸா என்னால வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் 2 வீக்ஸாவே நான் விட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நான் இந்த வீக் ஆரம்பிக்கிறப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ போடுறேன்னு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், கொஞ்சம் வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா ரெகுலரா போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ப்ளீஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க.
ஆமாங்க. அடிக்கடி கொஞ்சம் வெளிய போற மாரி இருக்குங்களா, அதான் கன்டினியூஸா வீடியோ குடுக்க முடியல. ஆனா நான் கண்டிப்பா குடுக்க ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த திருப்பங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களால முடிஞ்ச வரையும் நான் கதைய முடிக்கிற வரையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமான சீன்ஸ் உங்களுக்கு புடிச்ச மாரி வச்சு தான் கொண்டு போணும்னு ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாங்க. என்னால முடிஞ்ச வரையும் பெஸ்ட்டா குடுக்க தான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. சரிங்க. நான் ரொம்ப நேரம் பேசி உங்க டைமை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ உங்க எல்லாரையுமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரோம். பாய். பாய்.